Hi friends, Andhra recipes அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலே அதில் தவிர்க்க முடியாத ஒரு ஐட்டம் பார்த்திங்கன்னா கோங்குரா, அதாவது புளிச்சக்கீரை. தெலுங்கு பீப்புள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வருஷம் 365 நாளும் வந்து வீட்டில் கோங்குரா ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. தொகையலாக இருக்கும், பொடியாக இருக்கும், பச்சடியாக இருக்கும், ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக வீட்டில் வந்து கோங்குரா இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ வந்து எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா கோங்குரா பச்சடி இருக்கும், கோங்குரா கடையில் இருக்கும், கோங்குரா தொகையல் பொடின்ட்டு எல்லாமே ரெடிமேடாக இருக்கும். எங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் நாங்கள் வந்து கோங்குரா வளர்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி கோங்குரா வச்சுட்டு ஒரு பொடி, இந்த பொடி பார்த்திங்கன்னா மல்டிபிள் யூஸஸ். நீங்கள் டிஃபனுக்கும் சாப்பிடலாம், புளியோதரை பொடியை யூஸ் பண்ணலாம், இல்லை சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிடலாம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். கோங்குராவை வந்து நல்லா வந்து அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் கிளாத்தை வந்து நிழலாக இருக்கிற இடத்துல போட்டுடுங்க. இல்லைனா வீட்லேயே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். கோங்குரா குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 நாளைக்கு இந்த மாதிரி காஞ்சிடணும். நிழல்லையே இந்த அளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான மற்ற பொருட்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பை முதல்ல வந்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு பாதி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும் எப்போவுமே. ஸோ கடலைப்பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். ஸோ 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ இது கூட வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பையும் சேர்த்துட்டு 2 பருப்பும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த நமுத்து போன அந்த ஃபீல் இருக்கக்கூடாது. நல்லா முருகலாக வறுத்துக்கணும், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு. இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பக்கத்துலேயே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ இதே கடாயில் வந்துட்டு தனியா சேர்த்துக்கிறேன், அதாவது கொத்தமல்லி விதை. இதையும் வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இது வந்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கணும். இது வறுப்படும் போதே இது கூட வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன், அதாவது பால் பெருங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பால் பெருங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா தான் இந்த பொடிக்கு வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் வாசனையும். ஸோ தனியா வந்து நல்லா வந்து கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பித்ததும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வாசனை வரும், அப்போ அதை மாற்றி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து காஞ்ச மிளகாயை வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நல்லா கிறிஸ்பாக ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னாலும் தீஞ்சு போயிடும். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் வறுத்து மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இது கூடயே வந்து சீரகமும் வெந்தயமும் வறுத்துக்கிறேன் நான். இந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு தீஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக வறுத்துக்கணும். அடுத்து இது கூட வந்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பையும் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். உப்பில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈரம் இருக்கும். ஸோ இந்த பொடி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஈரம் இருக்கவே கூடாது. அதனால் கம்ப்ளீட்டாக வந்து இதை நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். உப்பு போடும்பொழுது இருக்கிறத விட வறுக்க வறுக்க நமக்கே வித்தியாசம் தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற கோங்குராவை சேர்த்துக்கலாம். கோங்குரா வந்து நல்லா காஞ்சிருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா கிறிஸ்பாக இருக்காது. நமக்கு இந்த மாதிரி வதுக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அரைப்படாமல் அப்படியே நிற்கும். ஸோ அது அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா நல்லா கிறிஸ்பாக வந்து வறுத்துக்கணும். அதனால் இந்த மாதிரி கடாயில் போட்டுட்டு ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புளி வந்துட்டு கண்டிப்பாக ஈரம் இருக்கிற பொருள். அதனால் இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்ல சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் புகையிற மாதிரி வரும், பட் பரவாயில்ல, அது ஈரம் போகிறனால கொஞ்சம் அந்த புகை வரத்தான் செய்யும். இந்த மாதிரி வந்து ஒட்டினதுக்கு பார்த்திங்கன்னா ஈரம் போயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதையும் பொடியில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், எல்லா பொருளும் நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மாதிரி பொடியாக அடிச்சுக்க போகிறோம். இந்த பொடி நாங்கள் சேலுக்கும் கொடுக்குறோங்க. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் அனுப்பிச்சிடுவோம். இந்த பொடியை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். நாள் ஆக ஆக தான் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஊறிடும் நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.